புல்வாமா தாக்குதலின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு படையினர், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 40 பேர் வீரமரணம் அடைந்தனர். இதன் நினைவு தினத்தை ஒட்டி புல்வாமாவில் உள்ள நினைவிடத்தில் பாதுகாப்பு படையினர் வீரவணக்கம் செலுத்தினர். வீரர்களின் ஒப்பற்ற தியாகத்தை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று பிரதமர் மோடி ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் என்று காங்கிரஸ் கட்சி இரங்கல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலும் பல்வேறு இடங்களில் புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. குறிப்பாக மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் வீரர்களின் புகைப்படத்திற்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டு என்பது பாஜக அரசு மீதான நேரடி குற்றச்சாட்டு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். உங்களில் ஒருவன் கேள்வி பதில் பகுதியில் பல்வேறு கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அதில் அதானி விவகாரம் குறித்து பிரதமர் மோடியின் நாடாளுமன்ற உரை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் பிரதமரின் உரையில் பிபிசி ஆவணப்படம் பற்றியோ அதானி விவகாரம் குறித்தோ விளக்கமளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கும் உத்தரவிடப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீர்நிலைகளை மலரும் பூதான் தாமரை. அதுக்காக தண்ணீர் உள்ள எல்லா இடத்திலையும் மலர்ந்துடாது, சேர் இருக்கிற இடமெல்லாம் மலர்ந்துடாது. திமுக ஆட்சியை கலைத்த காங்கிரசுடன் கூட்டணி வைக்கலாமா என்று பிரதமர் பேசியது தொடர்பாக பதிலளித்த ஸ்டாலின், பாஜக ஆட்சியை கவிழ்த்த அதிமுகவோடு கூட்டணி வைத்திருப்பவர் இதை கேட்கலாமா என்று பிரதமருக்கு பதில் கேள்வி எழுப்பியிருந்தார். பாஜக ஆட்சியை கவிழ்த்த அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்கிறவர் இதை கேட்கலாமா? ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது மர்மமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காகவே அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார். அதானி விவகாரத்தில் பாஜக மறைப்பதற்கும் பயப்படவும் எதுவும் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்தின் வளர்ச்சிக்கு பாஜக அரசு உதவி வருவதாக காங்கிரஸ் கட்சியும் அதன் எம்பி ராகுல் காந்தியும் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் திரிபுரா தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டியளித்துள்ளார். அதில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சிக்கு எதிராக போட்டியே இல்லை என்று தெரிவித்துள்ளார். மக்களின் முழு ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார். अभी सुप्रीम कोर्ट ने केस का संज्ञान लिया है. देश की कैबिनेट के सदस्य नाते जब सुप्रीम कोर्ट ने किसी मैटर को सीज किया हो उस वक्त मेरे लिए बोलना ठीक नहीं होगा, परंतु इसमें बीजेपी के लिए कुछ छुपाने को नहीं है और ना किसी बात से डरने की जरूरत है. பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் எந்த கட்சியையும் அங்கீகரிக்கவில்லை என்றும் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவையில் நீதிமன்றம் அருகே ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 2 பேரை துப்பாக்கியால் சுட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவை கீரணத்தம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கோகுல், அவரது நண்பர் மனோஜ் ஆகியோர் வழக்கு ஒன்றுக்காக திங்கட்கிழமை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வெளியே வந்தபோது அங்கு வந்த கும்பல் ஒன்று கோகுலை வெட்டி கொன்றது. படுகாயமடைந்த கோகுலின் நண்பர் மனோஜ் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்பகுதியில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் குற்றவாளிகள் குன்னூர், கோத்தகிரி பகுதிகளுக்கு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கோத்தகிரியில் வைத்து 7 பேரை கைது செய்தனர். அவர்களை கோவைக்கு அழைத்து வந்தபோது வாந்தி வருவதாக கூறி வாகனத்தில் இருந்து இறங்கிய கௌதம் மற்றும் ஜோஷ்வா ஆகியோர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அவர்களை கைது செய்வதற்கும் தற்காப்புக்கும் அவர்களை சுட்டதில் அவர்களுடைய கால்களில் அவர்கள் ஓட முடியாமல் அவர்களை தடுத்து அரசு செய்வதற்காக கைது செய்வதற்காக அவர்களை இடுப்புக்கு கிளை சுட்டதில் இருவருக்கும் காலில் காயம்பட்டு பின்பு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். காயமடைந்த இருவரும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை அளித்த பிறகு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரபல கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல ஸ்டார் ஹோட்டலான அசோக் ரெசிடென்சி நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக வருமானத்தை மறைத்து பல இடங்களில் சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் புதிதாக பல கிளைகளை தொடங்கியிருப்பதாகவும் வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அசோக் ரெசிடென்சி உரிமையாளருக்கு சொந்தமான சென்னை அண்ணா நகரில் உள்ள வீடு உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஐயப்பன் தாங்கலில் உள்ள அசோக் ரெசிடென்சி ஹோட்டலில் வருமான வரித்துறையினர்
சோதனை நடத்துகின்றனர். இதேபோன்று ஆதித்யாராம், அம்பாலால், ரேடியன்ஸ் ஆகிய கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு சொந்தமான கர்நாடகா, ஆந்திரா, தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூரில் உள்ள ஆதித்யாராம் குழும நிறுவனத்தில் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். பிபிசி நிறுவனம் லாப கணக்கை முறையாக தாக்கல் செய்யவில்லை என்று கூறி டெல்லி மற்றும் மும்பை அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். 2002 குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி செய்தி நிறுவனம் அண்மையில் 2 பாகங்களாக ஆவணப்படங்களை வெளியிட திட்டமிட்டது. முதல் ஆவணப்படம் வெளியானதை அடுத்து சமூக வலைதளங்களில் அதை பார்க்க மத்திய அரசு தடை விதித்த நிலையில் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. தடையை மீறியும் ஒரு சில பல்கலைக்கழகங்களில் பிபிசி ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் டெல்லி கேஜி மார்க் மற்றும் மும்பையில் உள்ள பிபிசி அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தியுள்ளனர். பிபிசி தன்னுடைய துணை நிறுவனத்திற்கு விதிகளை மீறி பண பரிமாற்றம் செய்ததாகவும் லாப கணக்கை முறையாக தாக்கல் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொடர்பாக பிபிசியிடம் பலமுறை விளக்கம் கேட்டும் தொடர்ந்து பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் டெல்லி மற்றும் மும்பை அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அலுவலகத்தில் பணியில் இருந்த ஊழியர்களின் செல்போன்களை கைப்பற்றிய வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர்களை வெளியேற்றினர். இதனிடையே வருமான வரித்துறை சோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறியுள்ள பிபிசி நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய குறுஞ்செய்தியில் 1 வாரத்திற்கு பணியாளர்கள் அலுவலகம் வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி மற்றும் மும்பையில் பிபிசி அலுவலகங்களில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மோடி அரசு எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பழிவாங்கப்படுவோர் வரிசையில் தற்போது பிபிசி நிறுவனத்தையும் சேர்த்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், பாஜக ஆட்சியில் மதிப்புமிக்க விசாரணை அமைப்புகள் சுதந்திரத்தை முற்றிலும் இழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய ஜனநாயகத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் பாஜக அரசு அழித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இத்தகைய ஜனநாயக விரோத செயல்களுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். முன்னதாக பிபிசி நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்வது அறிவிக்கப்படாத அவசர நிலை என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி, முதலில் பிபிசி ஆவணப்படத்தை தடை செய்தனர், தற்போது பிபிசி அலுவலகங்களில் ஆய்வு செய்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஊடக சுதந்திரத்தில் இந்தியாவின் நிலை குறித்து புகைப்படத்தை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் சர்வாதிகாரம் கோழைத்தனமானது என்று விமர்சித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவை விட 70,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பெரியார் நகரில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனையில் கட்சி நிர்வாகிகளுடன் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர், பேனா சின்னம் அமைப்பது தங்களின் நிலைப்பாடு என்றும் அது படிப்பிற்கு அப்பாற்பட்டது என்றும் தெரிவித்தார். 70,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறணும், வெற்றி பிரகாசமா இருக்கிறது. எதிர்கட்சியில் கூட அப்படிதான் சொல்லுவாரு, ஆஹா திமுக பரவாயில்ல சொல்லுவாரு. அவர் எதிர்கட்சி அந்த நிலையில் சொல்றாரு, அவர் வேற ஒண்ணுமல்ல. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக வேட்பாளருக்கு ஆதரவாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். தேமுதிக வேட்பாளர் ஆனந்திற்கு ஆதரவாக சூரம்பட்டி 4 ரோடு பகுதியில் சுதீஷ் பரப்புரை மேற்கொண்டார். வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தவர் காய்கறி மற்றும் முட்டைகளை விற்பனை செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். தேர்தல் களத்தை விட்டு ஓடுவதற்கு அச்சாரமாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓடுவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசுக்கு ஆதரவாக RB உதயகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரியார் வீதி, அக்ரஹார வீதி, காரை வாய்க்கால் உள்ளிட்ட இடங்களில் மேளம் வாசித்தவாறு வாக்கு சேகரித்தார். பிறகு செய்தியாளர் பேசிய RB உதயகுமார், ஈரோடு கிழக்கு தொகுதியில் 33 அமைச்சர்களும் முகாமிட்டு பணத்தை வாரி இறைப்பதாக குற்றம் சாட்டினார். அவர் இன்றைக்கு தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக, அமைச்சர்கள் எல்லோருமே தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஆங்காங்கே வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் ஒருத்தர் ஓடுகிறார். இப்போதே தேர்தல் களத்தை விட்டு ஓடுவதற்கு அச்சாரமாக ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், ஏன்னா மக்கள் விரட்டி ஓடுகிறாரா அவரா ஓடுகிறாரா என்று தெரியவில்லை. அவர் இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தேர்தல் களத்திலிருந்து ஓடுகிறார் என்கிற செய்தி இருக்கிறது. நாளை தேர்தல் களத்தில் எல்லோரும் ஓடுகிற காட்சி நிச்சயமாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அமைவதற்கு அச்சாரமாக இந்த தேர்தலில் அதிமுகவின் வெற்றி இருக்கும் என்றும் கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் புகார் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார்.
இடைத்தேர்தலில் வெற்றி பெற திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தமிழக பாஜக சார்பில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது தொடர்பான திமுக அமைச்சர் KN நேருவும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனும் உரையாடியது தொடர்பான ஆடியோவை கடந்த மாதம் 29ஆம் தேதி பாஜக வெளியிட்டதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் வாக்காளர்களுக்கு 2 கிலோ இறைச்சியை திமுகவினர் அளித்ததாகவும், தமிழக பாஜக தொடர்ந்து புகார்கள் அளித்தும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சாடியுள்ளார். எனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மின் வாகன கொள்கை 2023 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். மின்சார வாகனங்கள் பயன்படுத்துவதை அதிகரித்திடும் நோக்கிலும் விநியோகம், தேவைகள் மற்றும் சூழல் அமைப்பை நன்கு வலுப்படுத்திடும் வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023 என்ற திருத்திய கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் இந்த கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். மின்வாகன உற்பத்தி துறையில் 50,000 கோடி ரூபாய் முதலீடுகள் மற்றும் 1.5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த மின்வாகன கொள்கையின் முக்கிய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னேற்ற நிலையங்களுக்கான ஊக்க சலுகைகள், பொது மின்கல மாற்றி நிலையங்களுக்கான சலுகைகள், சாலை வரி விலக்கு, பதிவு கட்டணம் மற்றும் அனுமதி கட்டணம் தள்ளுபடி ஆகிய பயன்கள் 2025ஆம் ஆண்டு இறுதி வரை நீட்டிப்பு செய்யப்படுகிறது. மின்வாகன தொழிற்பூங்காக்கள் அமைத்தல், சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், நெல்லை ஆகிய நகரங்களை மின்வாகன நகரங்களாக மேம்படுத்துதல் போன்ற பணிகளுக்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் வழிகாட்டுதல் குழுவை மாற்றியமைத்து இக்கொள்கையை நடைமுறைப்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு முடிவுகள் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் என்று TNPSC அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி நடந்த குரூப் 4 தேர்வை 18,36,535 தேர்வர்கள் எழுதியதாகவும், இந்திய அளவில் ஒப்பிடும்பொழுது அனைத்து தேர்வாணையங்களாலும் நடத்தப்பட்ட தேர்வுகளிலேயே மிக அதிகமான விண்ணப்பதாரர்களை கொண்டு நடத்தப்பட்ட தேர்வு இது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எந்தவித தவறுகளுக்கும் இடமளிக்காத வகையில் விடைத்தாளின் இரு பகுதிகளையும் தனித்தனியே இருமுறை ஸ்கேன் செய்ய வேண்டியிருப்பதாலும், கணினி மற்றும் அலுவலர்களால் நேரடி சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்யும் பணிகளுக்கு அதிகப்படியான கால அவகாசம் தேவைப்படுவதாக TNPSC விளக்கமளித்துள்ளது. விடைத்தாள்களில் தேர்வாணைய அறிவுரைகளை மீறி தேர்வர்களால் செய்யப்படும் 16 விதமான பிழைகளை சரிபார்க்க வேண்டியுள்ளதாகவும், எனவே கடந்த தேர்வுகளை ஒப்பிடும் பொழுது ஏறக்குறைய 3 மடங்கு கூடுதலான வேலையை உள்ளடக்கியதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ATMகளில் கொள்ளையடிப்பதற்கு முன்பு கொள்ளையர்கள் நோட்டமிடும் புதிய CCTV ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. திருவண்ணாமலையில் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை அடுத்தடுத்து 4 ATM மையங்களை உடைத்து 72,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. ATM தொழில்நுட்பம் தெரிந்த கும்பலே கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த காவல்துறையினர் 8 தனிப்படைகளை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே தன்றாம்பட்டு சாலை தேனிமலை பகுதியில் உள்ள ATM முன்பு அதிகாலை 1:17 மணியளவில் டாடா சூமு வாகனம் நின்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வாகனத்திலிருந்து இறங்கி வரும் முகமூடி அணியாத நபர் ஒருவர் ATM மையத்தை நோட்டமிடும் காட்சி அந்த CCTVயில் பதிவாகியுள்ளது. இந்த ATM மையத்தில்தான் அதிகபட்சமாக 32 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் கொள்ளை நிகழ்ந்தபோது கொள்ளையர்கள் அனைவரும் முகமூடி அணிந்திருந்த நிலையில் ATM இயந்திரத்தில் கொள்ளையர்களின் தடயவியல் ஆதாரங்களும் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் தனியார் கல்லூரி மாணவர்களும் வடமாநில தொழிலாளர்களும் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூலூரில் தனியார் கல்வி நிறுவன உணவகத்தில் 15க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு உணவருந்த சென்ற மாணவர்கள் சிலருக்கும் உணவு பரிமாறிய வடமாநில தொழிலாளர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்கள் சிலர் உருட்டுக்கட்டையுடன் கல்லூரி வளாகத்திற்குள் வலம் வந்துள்ளனர்.
அப்போது கல்லூரி மாணவர்கள் வடமாநில தொழிலாளர்களை சுற்றி வளைத்ததால் அச்சமடைந்த தொழிலாளர்கள் ஒரு வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டனர். அவர்களை சுற்றி வளைத்த கல்லூரி மாணவர்கள் அச்சுறுத்திக் கொண்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து மேலும் சில வடமாநில தொழிலாளர்கள் அங்கு வந்ததால் பிரச்சினை தீவிரமானது. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் இருதரப்பையும் விரட்டியடித்தனர். காதலர் தினத்தை ஒட்டி கொடைக்கானலில் காதலர்கள் மற்றும் தம்பதிகளின் கூட்டம் அலைமோதியது. உலகம் முழுவதும் காதலர் தின கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. இதனை ஒட்டி சுற்றுலா பகுதியான கொடைக்கானலில் வழக்கத்தை விட காதலர்களின் கூட்டம் அதிகரித்தது. அந்த வகையில் இதயம் மற்றும் தாஜ்மஹால் போன்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நினைவுச் சின்னங்கள் முன்பாக நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். காதலர்கள் ஒருவருக்கொருவர் ரோஜா மற்றும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தர்மபுரியில் இளைஞர்கள் சிலர் கருப்பு நிற உடையணிந்து பூங்காக்களில் வலம் வந்தனர். தாங்கள் யாரையும் காதலிக்கவில்லை எனவும் அதனால் கருப்பு நிற உடை அணிந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நண்பர்களுடன் அன்பை பரிமாறிக்கொள்ள காதலர் தினத்தை கொண்டாடுவதாகவும் அவர்கள் உற்சாகத்தோடு தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விவசாய வீட்டிற்குள் புகுந்த கரடி மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுபலாபுரம் கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் விவசாயம் செய்து கொண்டு அங்கேயே தங்கி வசித்து வருகிறார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை வழக்கம் போல் தோட்டத்தில் மாரிமுத்து வேலை செய்து கொண்டிருந்த போது மலைப்போதிலிருந்து இறங்கிய கரடி ஒன்று அவருடைய வீட்டுக்குள் புகுந்து கொண்டது. அதனை கண்ட அவருடைய மனைவி அச்சமடைந்து அங்கிருந்து வெளியேறி வீட்டை பூட்டிவிட்டு தன்னுடைய கணவரிடம் விவரத்தை கூறியுள்ளார். இதையடுத்து வனத்துறை மற்றும் போலீசாருக்கு அங்கிருந்தவர்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் கரடியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்காக வீட்டு வாசலில் கூண்டு வைத்து கரடியை உயிருடன் பிடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். ஆனால் வீட்டிற்குள் இருந்து கரடி வெளியேறாமல் தொடர்ந்து உள்ளேயே பதுங்கிக் கொண்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வீட்டிற்கு உள்ளேயே இருந்ததால் அடுத்த கட்டமாக கரடிக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. பிறகு அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கரடி மீட்கப்பட்டது. விவசாயி வீட்டிற்குள் கரடி புகுந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திரிபுரா சட்டப்பேரவை தேர்தல் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் பரப்புரை பணி நிறைவடைந்தது. வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் மொத்தம் உள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வியாழனன்று தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் 807 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஆளும் பாஜக மற்றும் திரிபுரா உள்ளூர் மக்கள் கட்சி ஆகியவை கூட்டணியாக தேர்தலை எதிர்கொள்கின்றன. சிபிஎம்மும் காங்கிரசும் கூட்டணி அமைத்துள்ளன. இதனால் தேர்தல் முடிவுகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளன. தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி காலை 6 மணி வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் தேர்தல் பரப்புரை பணியானது மாலை 4 மணிக்கு நிறைவடைந்தது. தேர்தல் முடிவுகள் மார்ச் 2ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளன. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.